ஹியூமனிட்டி, ஹியூமன், மனிதன்றது ஹியூமன், மனித நேயம்ன்றது ஹியூமனிட்டி, அதுதான் மதம். அப்படி எல்லாரும் இருந்தீங்கன்னா இந்த ஏன் இதுக்கு வந்தீங்க, ஏன் அதுக்கு வந்தீங்க, இங்கே வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்க என்ன தாய் மதத்துக்கு மாறிவிட்டீர்களா அப்படின்னு கேட்டார். தாய் மதம்னா என்ன? எனக்கு தாய் மதம்ன்றது வந்து கிறிஸ்டியானிட்டி, எங்கள் அம்மா கிறிஸ்டின் தான். நான் அந்த மதத்தில் பிறந்தேன், அவ்வளோதான். என் வாழ்க்கை முறை வந்து நான் மனிதனாக வாழணும், எல்லாரும் மனுஷனாக வாழணும், எல்லாரும் அன்பு செய்யணும், அன்பு தான் அல்டிமேட். லவ் இஸ் காடுன்னு தானே சொன்னேன், அதை நான் வந்து தமிழில் போட்டேன். லவ் இஸ் காடுன்றதை நான் தமிழில் போட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தனித்தனியாக நீங்கள் கேட்டிங்கன்னா சிவன் எந்த மதம், ஆதி சிவன் எந்த மதம்னே தெரியாது, யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியும், அவரு ஆதி. திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்ததுக்கான நான் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கடந்த 2 வருஷமா சிவன் கோயிலா பார்த்து அன்னதானம் பண்ணுவோம். இந்த கோயில் மட்டும் சிவன் கோயிலா பார்த்து ஒவ்வொரு கோயிலையும் 9 வாரம். அது ஏன் 9 வாரம் கேட்பீங்க? 9 பிளானட்ஸ். எதை செஞ்சாலும் அந்த 9 பிளானட்ஸ் திருப்தி ஆகிற மாதிரி செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம ஆன்மாவுக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது. புரியுதா? அந்த பிளானட்ஸ் நவகிரகங்கள்னு நீங்கள் சொல்றீங்க இல்லையா, அந்த நவகிரகங்களை நம்ம திருப்திப்படுத்தணும். அது வந்து இதுக்கு மதத்துக்கு சம்மந்தம் இல்லை, சயின்ஸ். அது புரியுதா? குறிப்பிட்ட வேண்டுதல் மன திருப்திப்பா. நம்ம படங்கள் நிறைய பண்ணியிருந்தோம்ல. முதல்ல வந்து 80s வருஷத்துக்கு 6 படம் பண்ணியிருந்தோம், அப்புறம் வருஷத்துக்கு 4 படம் பண்ணேன், அப்புறம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணேன், வருஷத்துக்கு 1 படம் பண்ணேன், இப்போ 2 வருஷத்துக்கு 1 படம் பண்ணேன். ஸோ மீதி இருக்கிற நாளை வந்து நம்ம வந்து ஏதாவது பிரயோஜனமாக வாழணும் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு தெரியல, இங்கே வந்து நான் வந்து அன்னதானம் பண்ணுறதுனால நான் இந்து அப்படின்னா, நான் வெள்ளிக்கிழமை அங்கே வாங்க, இது ட்ரிப்ளிகன் தர்காவில் வந்து பிரியாணி கொடுக்குறேன், அப்போ நான் முஸ்லீமா? அங்கே முஸ்லீம் ஆகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சாரி டியூஸ்டே அந்தோனியார் கோயிலுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், இங்கே இருக்கிற ஏழைக்கு. அப்போ நான் கிறிஸ்தவன். அந்த கோயிலுக்கு போனால் நான் கிறிஸ்தவன், இங்கே வந்தால் நான் இந்து. ட்ரிப்ளிகன் தர்காவுக்கு போனால் நான் முஸ்லீமா? நான் மனுஷனாக போகிறேன். ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் போக நான் வந்து அந்த சாப்பாடை கொடுக்கும்போது அதை வாங்குறவங்களுடைய முகம் சந்தோஷம் பார்த்தீங்களா? சந்தோஷம். அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏழைகளின் சிரிப்பிலே சொல்லுங்க, ஏன் சொல்றது கூட நீங்க வந்து பயப்படுறீங்க இல்லையா? காணுங்கள் அப்படின்னு, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணுங்கள்னு சொல்றாரு. அப்போ அவங்க சிரிக்கும் போது அவங்க முகத்துல நம்ம இறைவனை தானே பார்க்கணும். நான் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நான் இறைவனை பார்க்கிறேன், எந்த மதமும் நான் பார்க்கிறேன் இல்லையா? நீங்க இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டு சிலுவையெல்லாம் போட்டு இங்க வந்து ஏண்டா கொடுக்குறேன்னு கூட நீங்க சண்டைக்கு வரலாம் இல்லையா? எங்க கோயிலுக்கு வந்து நீங்க எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னா சொல்ல போறீங்க? நாங்க கேட்கல சார், வெளியே கேட்பாங்கல்ல, அவங்க கேட்கறவங்களுக்கு இந்த மதங்களே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? இப்ப ஜெனரேஷனுக்கு தெரியாது, என் லைஃப் ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். சுமார் 45 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்போ ஸ்கூல்ல சேர்க்கும்போது அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணணும். அதில் நான் ஃபில்அப் பண்ணேன். நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க, ஸ்கூலில் சேர்ந்துருக்கீங்களா, குழந்தைங்களாம் சேர்ந்துருக்கீங்களா, நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க, இந்தியன்னு போட்டேன். ரிலிஜன்னு கேட்பாங்க, இந்தியன்னு போட்டேன். காஸ்ட்னு கேட்டுருக்காங்க, இந்தியன்னு போட்டேன். தப்பாக ஃபில்அப் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னேன். எதுவுமே தப்புன்னு கேட்டேன். இல்லைங்க நீங்கள் பிரின்ஸ்பாலை பாருங்க அப்படின்னு. பிரின்ஸ்பால் அவங்க சொன்னாங்க, நேஷனாலிட்டி இந்தியன் கரெக்ட், ரிலிஜன் வந்து இந்தியன் போட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன ரிலிஜன் கேட்டாங்க. நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பார்த்தேன், என் ஒய்ஃப் வந்து முதலியார். அப்போ கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். சொல்லுங்க, வேணா அப்படி போட்டுங்க. அதனால இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், விஜய்க்கு இன்னைக்கு 49 வயசு. அவர் 5 வயசுல சேர்க்கும் போதே அவர் இன்றைய வரை இந்தியனாக, அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்லை தெரியுமா? இப்ப நீங்க கேக்குறீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நீ ஏன் இங்க வந்த, நீ இந்துவா அப்படின்னு கேக்குறீங்க. நான் இந்துவும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் மனுஷங்களாக வாழ்க்கை சன்ன சச்சரவே இருக்கு. விஜய் சாருக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேண்டுதல் ஏதாவது இருக்கா சார்? என்ன அவருக்கான ஒரு வேண்டுதல் அப்படி ஏதாவது இருக்கா? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு எல்லா தவப்பும் நினைக்கிறேன். உங்க பிள்ளை நல்லா இருக்கணும் நீங்க நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? இல்லையா? கல்யாணம் ஆகல சார். உங்க அம்மா நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? உங்க அப்பா நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? குழந்தை பிறந்தா குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் அப்பேன், இல்லைன்னா சுப்பேன். சார், நீங்க அன்னதானம் வழங்குறப்போ ஒரு முதியவர் சொன்னதை பார்க்க முடியுது. நீங்க இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்றதுனால உங்க மகன் திரு விஜய் நல்லா இருக்காருன்ற வார்த்தை சொன்னாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்து? எங்க அம்மா பண்ண பிரேயர்னால நான் நல்லா இருக்கேன். ஸோ அப்ப தாய் தகப்பன் பண்ற புண்ணியமும் நல்லதோட பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். அதை நினைச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஆனா எதையுமே நினைச்சு பண்ணக்கூடாது.
நான் இதை பண்றதுனால என் பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. இல்ல அவர் நீங்க நினைச்சு பண்றீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க பண்றதுனால அவர் நல்லா இருக்காருன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. நிச்சயமா அது வந்து நடக்கும்ல. அதாவது இது எல்லாமே வந்து நீங்க பண்ற ஒரு நல்ல காரியம் உங்களுக்கே நல்லதா இருக்கும். நீங்க உன் பிள்ளைக்கு போறீங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கே அது தப்பா இருக்கும் இல்லையா? ஸோ நல்லது பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்லது பண்ணா என் ஒய்ஃபு நல்லா இருப்பாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கு. அதை விட நான் அன்னதானம் பண்றேன்ல, நானே நின்று பண்றேன். பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து நான் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. நான் எடுத்துட்டு காருக்குள்ள போய் உட்காந்து சாப்பிடலாம்ல, ஏசி போட்டு. இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னா எனக்கு தெரியாது, என்னுடைய திருப்திக்காக பண்ணேன். புரிஞ்சுக்கங்க. ஸோ 42, 43 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மனிதனாக என் பிள்ளைய நான் உருவாக்கியிருக்கேன். இது அந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். நீங்கள்லாம் 90s பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றியே தெரியாது. நான் யாரு இப்போ? நான் யாரு? உங்க வயசு என்ன? அதனால தான் சொல்றீங்க. இங்க இருக்க பிள்ளைங்களுக்குலாம் நான் யாருமா? புரியுதப்பா? இங்க 90s பிறந்தவங்களாம் விஜயோட அப்பா இல்லை. அவ்வளவுதான். நல்லது பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களாம் நல்லது நடக்கும். அவ்வளவுதான். அவர் கேட்ட அவர் பெரியவர் சொன்னதான் நான் சொல்றேன். நீங்களும் நல்லது பண்ணுங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். சந்தோஷம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, நம்ம வாங்குறத விட கொடுக்கறது பெரிய சந்தோஷம். தெரியுமா? தெரியாது. நம்ம வாங்கி பழக்கப்பட்டோம். அதுலதான் சந்தோஷம். யாராவது கிஃப்ட் கொடுத்தா ஆஹா தேங்க்ஸ்பா உங்க கிஃப்ட்டுக்கு கொடுத்து பாரு. அவங்க அந்த சந்தோஷம் ஒரு திருப்தி. ஐயோ, அதுதான் இறைவன். என்ன என்னைக்கே சொல்லிட்டாரு, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணுங்கள். எல்லா மதமும் அதான் சொல்லும், எல்லா மதங்களும் அதான் சொல்லும். மதங்கள்னு இருக்கிற தொடர்ந்து அடுத்த கட்டமா எந்த கோயிலுக்கு போலான்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? திட்டம் இருக்கா?